தான் அன்பே டயானா FDFS ரோஹிணியில் பார்த்துட்டு வரோம். அண்ட் ரெஸ்பான்ஸ் பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது. எல்லாரும் நாங்கள் எங்கெங்கே எதிர்பார்த்தோமோ எங்கெங்கே எதிரும் பார்க்கலையோ அங்கே எல்லா இடத்துலையுமே கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ். அண்ட் கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் 20 minutes பயங்கர வைபாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருப்பீங்க. இப்போ அப்படியே வந்து ஹீரோயின் மெயின் லீடாக வரீங்க. எப்படி ரசிகர்கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் கிரெடிட்ஸ் டு தனுஷ் சார், என்னோட டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் அன்பே டயானா, அடுத்தது மியூசியம் இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்போ டான்ஸர், இந்த படத்தில் எதுவும் உங்களுக்கு டான்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்க? இந்த படம் வந்துட்டு டான்ஸ் வந்து இருக்காது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வரலாம் கண்டிப்பாக. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் எந்தெந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து சிரிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதே இடங்களில் வந்து அவங்க சிரித்தாங்க. அதனால் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட ரோல் பண்ணிட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரோல் ஏதாவது இருக்கா? எதிர்பார்க்குற ட்ரீம் ரோல் விடுதலை 2ல மிரட்டி விட்டுருப்பீங்க. ஆமாம், ஜமால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேறு மாதிரி மிரட்டி விட்டுருப்பீங்க. இப்போ நான் எல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை. நாசர் சார்லாம் அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற ஸ்பேஸில் நாசர் சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரோல்கள் பண்ணணும்னு. சரி, ஓகே சார். அடுத்த படம் என்னென்ன வருது சார்? ஏதாவது அப்டேட் கொடுங்க சார். இப்போது எல்லோ டர்ட்டி ஃபெலோன்னு ஒரு படம் வருது. ராமின் லீலான்னு ஒரு படம் வருது. மொத ராத்திரி அப்படின்னு ஒரு படம் வருது. அதுக்கப்புறம் அசரீரி, நம்ம டைரக்டர் பிரேம்குமாரோட அசரீரி. ஃபேன்ஸோட பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க இப்போ ஏன்னா எல்லாருமே நாங்கள் ராணு சுதாகரும் சரி 2 பேருமே அந்த ஜெயிக்கணும்னு சொல்லி பயங்கர ஒரு இதாக லவ் வந்து கொட்டிகிட்டே இருக்காங்க. பரிதாபங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில் ஆரம்பித்து பார்க்கக்கூடியவங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும் வந்து நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாரி ப்ரோ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அந்த சினிமாவுக்காக போராடி இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்களும் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு கருவியாக அமைஞ்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ படம். நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். லாஸ்ட் 20 minutes வந்து சிரிக்காமல் போகவே முடியாது. ஸோ மஸ்ட் வாட்ச். சூப்பராக பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. படத்தை சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே ரொம்ப படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவும் ரோல் எதாவது பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணலைங்க. என் ஹஸ்பண்ட் எடிட்டர் மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அவர் எடிட் பண்ணதா? ஆமாம், என் ஹஸ்பண்ட் அவர் தான் எடிட்டர், படத்தோட எடிட்டர். ஓகே, அவரோட எடிட்டிங்லாம் எப்படி இருந்தது பார்க்கும்போது? சூப்பராக இருந்தது. ஜமாலியா அவர் தான் எடிட்டர். ஓகே, ஸோ இந்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ப்ரோ, அந்த படம் எடிட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எடிட்டிங் டேபிளில் அந்த இதுக்குள்ளே வந்துட்டு எத்தனை வாட்டி வேணால் பார்த்துருப்பீங்க. தேட்டரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ஆக்சுவலாக இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாமே நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண. எல்லா பாயிண்ட்ஸுமே எங்கள் ஆடியன்ஸ் பயங்கரமாக சிரித்தாங்க. எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த எண்டு வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட காமெடி இந்த படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் நல்ல ஒரு ஹாப்பி மூடோட வெளில போகலாம். இப்போ நீங்கள் எடிட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து சிரிக்க போகிறாங்க ஆடியன்ஸு. ஆமாம், நாங்கள் எதிர்பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓகே, ஜமாவுக்குமே வந்து நீங்கள் தான் எடிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து என்ன படம் போகுது ஏதாவது அப்படியே சொல்லுவீங்களா? பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ. கன்ஃபார்ம். ஆமாம், சீக்கிரம் கூடிய சீக்கிரம். இன்னும் பெரிய பெரிய படங்கள் எடிட் பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த ட்ரெண்டிங் தலைமுறைக்கு ஏற்ற மெசேஜை சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2K கிட்ஸையும் தாண்டி போயிட்டு இருக்க ஒரு ஜென்ரேஷன் இது. 2K கிட்ஸ்க்கு ஒரு மெசேஜை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மொபைலை வச்சுட்டு யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப் சேனல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி மெசேஜ் சொல்லணும்னு நம்மளும் கற்றுக்கணும்ல. அதையும் 80s 90s கிட்ஸ், நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். ரோஜா மேம் மாதிரி, சார் மாதிரி ஒரு அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி யாரை வச்சு எப்படி சொல்லணுன்ற ஒரு தயக்கத்தை தாண்டி ஜாதி மதம் எந்த ஒரு அவாய்டும் பண்ணாம பியோர் லவ்வை எப்படி அதை எடுத்து சொல்லணும், எப்படி புரிஞ்சுக்கணும். அம்மாவா இருந்தாலும் ஜாதி மதம்லாம் ஏன் பாக்குறாங்கன்னு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் ரோஜா மேம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு தம். டீமோட ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக் ஒர்க்கு. ஒரு நிமிஷம் கூட குறை சொல்ல முடியாத ஒரு மூவி. எல்லா ஏஜ்ல இருந்தும், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும், ஒரு லவ்வர்ஸா இருக்கட்டும், ஒரு அம்மாவா இருக்கட்டும், ஒரு அப்பாவா இருக்கட்டும், தம்பி தங்கச்சியோட ஒரு கேரக்டர் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. சிஸ்டர் ரோல் பண்ணியிருக்கிறதுமே ரொம்ப அழகா. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அதுலேயும் ஜாதி மதத்தை காமிச்சு
ஒரு வேற்றுமை, ஒரு பணக்காரங்க அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு தம். ஓகே, என்ன பிடிச்சது உங்களுக்கு படத்தில்? படத்தில் ரொம்ப பிடிச்சது அந்த கோபியோட ஸ்லாங் ஒன்று எடுத்திருப்பாரு. அந்த ஓகே, ரோஜா மேம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் நடிச்சிருக்காங்க. ஆ, அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி? அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. போல்டான கேரக்டராக இருந்துச்சு. சூப்பர். சரி, ஓரளவு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கா 9. 9. சொல்லுங்க ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கு படம்? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே, படத்தில் என்ன ப்ரோ பிடிச்சது உங்களுக்கு? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் காமெடிலாம் எப்படி நல்லா இருந்ததா ப்ரோ? நான் கோபி ஆக்ட் பண்ணியிருக்காரு, பரிதாபன் கோபி. ஆமாம், காமெடின்னு பார்த்தீங்கன்னா கோபியோட காமெடி நல்லா இருந்தது. அதை தாண்டி அந்த நைனாவா அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார், அவரோட காமெடியுமே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, படத்தில் வந்து மியூசிக்கெல்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? மியூசிக் வந்து ஒரு ஃபீல் குட்டான மியூசிக் தான் ப்ரோ, பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதான். என்ன ப்ரோ சொல்ல வராங்க படத்தில் அதான் ப்ரோ, ஒரு லவ்ங்கிறது கேஸ்ட்டை தாண்டி ஒரு விஷயம், அது வந்து கேஸ்ட் வச்சு பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஃபன் ஃபீலிங்காகவும் இருந்துச்சு அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்துச்சு. சரி, ஓகே ப்ரோ, படத்தில் ஹீரோயின் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரம்யா படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ரம்யாவை டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆக்டிங்குமே பிச்சு உதறாங்க. டான்ஸஸ்க்கு நேச்சுரலாகவே வரும், அதனால அவங்க ஆக்டிங்கும் பிச்சு உதறாங்க. இந்த படத்தில் டான்ஸ் எதுவும் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு? டான்ஸ் எதுவும் வச்சில்ல, எதுவும் இல்லையா? வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 8.5 கொடுக்கலாம். ஏன் 1.5 ஏன் போச்சு? 8.5. அதான் 1.5 ஏன் போச்சு? ஏன் போச்சுன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக்காக இருந்துச்சு. தமிழ் சினிமா அந்த க்ளீஷே எலமெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக போரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. நல்லா எங்கேஜிங்காக, ஃபன்னாக, சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக, கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.